பிரவேசித்து ஆனந்த சத்தத்தோடு ஆர்ப்பரித்து நாங்கள் உங்களுக்குள்ளே ஆண்டவரை களி கூர்ந்து மகிழ்ந்திருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. விசேஷமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஒரு மனதின் ஆவி ஊற்றப்படும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனையில் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆவியிலே பலப்பட்டவர்களாய் ஆண்டவரே கிருபை வரங்களினால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எரிந்து ஆமென் பிரகாசிக்கிற விளக்கை போல காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்களை எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்களுடைய சமூகத்திலே ஒப்புரமாய் இருக்கிறோம் என்ற நினைவோடு இந்த சமூகத்திலே ஒப்புரவாக்கப்பட்டு ஆராதிக்க ஒவ்வொருவருக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே ஆராதனைக்கு அநேக ஆத்துமாக்களை கற்றுக் கொண்டு வாரும். பெருமையாக இருக்கிற இடமெல்லாம் ஆத்துமாக்களை நிரப்பப்பட நாங்கள் வேண்டுகிறோம். இந்த சத்தத்தை கேட்க ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு மறுபடியும் உண்டாகட்டும். ஆண்டவரே ஒரு மனநிலைமை உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும். பரலோகத்துக்கு சொந்தமானவர்களாய் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவாசிகளுடைய மகன் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் கிருபை ஆண்டவரே இருப்பதாக. பாடும்போது தேவ ஆவியானவர் எங்களோடு கூட அசைவாடுவீராக. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் செய்துள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்திலே சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். சங்கீதக்காரர் இப்படியா சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், துதி எப்போது என் வாயிலே. ஆமென் சொல்லுங்க. எல்லா கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து நமக்கு முன்னால இருக்கிற பரிசுத்தரை, நமக்கு முன்னால் இருக்கிற ரட்சிப்புக்கு அதிபதியாய் இருக்கிற தேவனை பார்த்து நாம் பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். தேவன் நல்லவர். Yeah.
உண்மையாகவே சொல்ல முடியும். என் தஞ்சம் நீங்க தான் ஆண்டவரே, என் அடைக்கலம் நீங்க தான் ஆண்டவரே, என் கோட்டை நீங்க தான் ஆண்டவரே, என்னை என்றும் காப்பாற்றக்கூடியவர் நீதான். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. கடந்து போன நாளெல்லாம் அவர்களுக்கு தஞ்சமா இருக்கவில்லையா? கடந்து போன நாளெல்லாம் அவர் நமக்கு அடைக்கலமா இல்லையா? கடந்து போன நாளெல்லாம் அவர் நமக்கு கோட்டையா இல்லையா? ஏன் அவர் நம்மை காப்பாற்றுகிற தெய்வமா இல்லையா? இவர்களெல்லாம் நினைத்து பார்த்துமா நம்முடைய வாழ்க்கை அவர் மேல வாஞ்சி இல்லை. கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஆராதனை என்பது நம்மை நாமே பிரியப்படுத்துகிறது ஒன்று அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மை நாமே பிரியப்படுத்துகிற ஒன்று அல்ல. நாம் தேவனை பிரியப்படுத்துவதுதான்
அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நானும் அவருடைய சமூகத்தில் வந்துட்டாலே அவரை மாத்திரம் தான் நம்ம பார்க்கணும், அவரை மாத்திரம் தான் யோசிக்கணும், அவர் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில தியானிக்கணும், அவருக்கு மாத்திரம் தான் முதலிடம் கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளை அவர் தன்னுடைய ஆவியினால நிரப்புகிறவராக இருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில ஆவியானுடைய இடைப்படுதல் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சினிமா தியேட்டர்ல இருக்கிறது போல நினைச்சா ஆவியானவங்க நிரப்ப முடியாது. சினிமா தியேட்டர் ரசிக்கக்கூடிய இடம். ஆனா சபை என்பது நம்மை ரசிக்கக்கூடிய ஒரு இடம், நம்மை ரசிக்கக்கூடிய இடம். அந்த சிந்தை, அந்த தாட் நமக்குள்ள இருக்கணும். நான் பார்த்து நான் ரசிக்கணுங்கிறதுக்காக சபைக்கு வரக்கூடாது. நான் பாடுறத, நான் ஆராதிக்கிறத அவர் ரசிக்க போகிறாரு. அவர் என் ஆராதனையை பார்த்து சந்தோஷப்பட போகிறாரு. என் பிள்ளை எப்படி ஆராதிக்குது என்று சொல்லி அவர் பார்த்து சந்தோஷப்பட்டு அவர் நமக்கு தருகிற ஆவியின் அபிஷேகத்துல நம்ம என்ன செய்யணும்? நிரம்பணும். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் அந்நிய பாஷையை பேச முடியும். அநேகருக்கு அந்நிய பாஷையை பெற்று இன்னைக்கு வாயில வர மாட்டேங்குது. ஏன்? ஆவியானுடைய நிறைவு இருந்தாதான் அந்நிய பாஷையை வரும். இல்லாம எப்படி வரும்? ஏதோ 4 வார்த்தையை மாத்திரம் பேசிட்டு ஆவியானவர் என்ன நிரப்பி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக 4 வார்த்தை அப்படியே கடந்து மனப்பாடம் மாதிரி விட்டுட்டு போறது கிடையாது ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் என்ன செய்யணும்? நிரப்பணும். அந்நிய பாஷை இருக்கு தெரியுமா? வேதம் எப்படி சொல்லுது? அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் சபையில கிரியை செய்யக்கூடியதா இல்ல வெளியே கிரியை செய்யக்கூடியதா? சொல்லுங்க. இன்னைக்கு சபையில கிரியை செய்யாம போனதுக்கு காரணம் என்ன? நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறதுல மிஸ்டேக். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே தேவ சன்னிதானத்துல வந்திருக்கிற நீங்க ஆண்டவரே என்ன ஆராதனையில ஆவியினால அபிஷேகத்தினால ஒரு விஷயம் நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவர் விசேஷத்தை அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நமக்கு கிடைச்ச சிலாக்கியம் அநேக சபைகளுக்கு இல்ல தெரியுமா உங்களுக்கு? நமக்கு கிடைச்ச சிலாக்கியம் அநேக சபைகள்ல இல்ல. இப்படி கர்த்தர் ஆராதிக்க முடியல, இப்படி ஆண்டவரை தொழுது விட முடியல. ஆனா உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆகவே குணங்கள் படித்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு பாடல், கர்த்தருக்கு காத்திருந்து கண்டுபோல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழுப்பிடுவார். ஒருவேளை அந்த பாடல் உங்களுக்கு தெரியலாட்டாலும் இந்த பாடல் வரிகளை கவனித்து அந்த வரிகளை மறுபடியும் வாயில் உச்சரித்து ஆண்டவரை உயர்த்தும் பொழுது புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். இந்த வரிகள் பாடும்போது ஆவியானவர்களை நிரப்பும்படி உங்களை விட்டுக் கொடுங்க. ஆண்டவர் உங்களை விட்டுக் கொடுங்க. உங்க வாழ்க்கையில காணப்படுகிற அநேக காரியங்களை விட்டுக் கொடுங்க. ஆண்டவரே I surrender என்று சொல்லி ஆண்டவரை சொல்லுங்க. நான் இதை அர்ப்பணிக்கிறேன், என் மேல உடைய ஆவியை ஊற்றுங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் நீங்க ஆண்டவரை கேட்பீங்கன்னா அவர் நிச்சயமா உங்களை நிரப்புவார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல இந்த பாடல் வரிகளை பாடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மெய்யாகவே ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசித்து இந்த வரிகளை பாடி ஆண்டவர் உயர்த்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து கண்களை செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர
Yeah.
அவ்வளவு மகிமைப்படுத்துகிறோம். நடுவில் இருக்கிறவரை கனப்படுத்துகிறோம், புகழ்ந்து கனப்படுத்துகிறோம். ஒன்றுக்கும் மாத்திரமில்லாத நாங்கள், ஒன்றுக்குமே தகுதியில்லாத நாங்கள் பாடுகிற ஆராதனையில வாசம் பண்ணுகிறவரே, உலாவுகிறவரே, அசைவாடுகிறவரே, நாமத்தை உயர்த்துகிறோம். ஆராதனையில கைப்பட்டமாய் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு அசைவாடிக் கொண்டிருக்கிறபடினாலே உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் வாய்த்திறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி நன்றி அனுதினமுமில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமுமில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா கூடும், என்னால் ஒன்றும் கூடாதையா சத்தத்தை கேட்க அவரோடு வந்திருக்கிறோம். தேவனுடைய சத்தம் எங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய பேசுகிற அடியேன் என்னுடைய கரத்திலே தாழ்த்துகிறேன், பெருமையாக்குகிறேன். அப்பொழுது மற்ற ஊழியக்காரன் தகுதி இல்லாதவன், ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நீதிமான்களுக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாத என்னை தேவன் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு பேசுவதாக என்னுடைய சத்தம் ஆண்டவரே காலை சொன்னாதற்கு அதிரப்படுகிற சத்தமாய், ஆண்டவரே ஸ்தோத்திர கேதுரு மரங்களை முறிக்கக்கூடிய சத்தமாய் ஆமென் வெளிப்படும்படி இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வார்த்தை இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாக்கி உங்களை என்னுடைய வீடுகளுக்கு கொண்டு செல்ல இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் தேவனுடைய நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து அதிகமாக உங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நான் கர்த்தரை நம்புகிறேன், சுவாசிக்கிறேன். கடந்த நாட்களிலே இந்த 12வது மாதத்துடைய செய்தி யூடியூப்ல பதிவிட்டிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி நம்புவதை கேட்கிறேன். நான் பிரசங்கிக்கிற இயேசு சர்வவல்லமையுள்ள தேவன். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த வேளையிலே அவருடைய சமூகத்திலே வாஞ்சியோடும் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு கூட கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வசனத்தை ரொம்ப கவனத்தோடு நீங்கள் கவனிக்கும்படி உங்களோடு கூட கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். ஓசியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா பலியை அல்ல இரக்கத்தையும் சகல பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு தேவனை அறிகிற அறிவு. என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு. இது நமக்கு தேவை. எத்தனையோ அறிவு இருக்கு. உலகத்துல சொல்றாங்க 7ஆம் அறிவுன்னு ஒண்ணு இருக்குங்க, 6 அறிவுங்க. மொத்தம் எத்தனை அறிவு உண்டு? எத்தனை அறிவு உண்டு நமக்கு? 6ஆ 7ஆ? குழப்பிட்டனா? 6 தாங்க உண்டு. ஆனா மனுஷன் சொல்ற கூட ஒரு அறிவு உண்டு அப்படின்னு இப்போ சொல்றான். விலங்குகளுக்கு எத்தனை அறிவு? ஆனா அவைகள் எவ்வளவு ஞானமா இருக்குல்ல, எவ்வளவு ஞானமா இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் பாக்குறேன், கவனிங்க. ஒரு நாய் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல வளர்க்கிற மாட்டுக்கு புல்லுக்கட்டை சுமந்து கொண்டு வந்து போடுது. புல்லுக்கட்டை கொண்டு வந்து தொழுகுல கொண்டாந்து போட்டு அந்த மாடை அவுத்து இழுத்துட்டு போகுது. அந்த நாய்க்கு யார் சொல்லி கொடுத்தது? நீ புல்லுக்கட்டை தூக்கு, மாடை இழுத்துட்டு வான்னு சொல்லுது. இல்லையா? இந்த ஜல்லிக்கட்டு காலை இருக்கு பாருங்க, இந்த காலை ஒருத்தர் வளர்க்குறான். அதை நல்லா வளர்த்து அது அவங்க மேல நல்ல பற்றுதலா இருக்கு. அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தர் அவனை வந்து அடிக்கிறான்.
அந்த மாடு அங்க இருந்து பார்த்து என்ன செய்யுது, எஜமான அடிக்காம ஓடி வருது. அதுக்கு எத்தனை அறிவு? இல்லையா? ஆனா நமக்கு கூட ஒரு அறிவு இருக்கு. என்ன அறிவு? பகுத்து அறிகிற. ஆனா இன்னைக்கு அது மனுஷனுக்குள்ள என்ன செய்ய மாட்டேங்குது, வேலையே செய்யல, கம்மியா தான் இருக்கு. இல்லையா சொல்லுங்க. சரி, என்னது இருந்துட்டு போகுது. ஆனா நமக்கு என்ன அறிவு தேவை? தேவனை அறிகிற அறிவு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் உண்மையா உள்ளத்தின் ஆழத்துல சொல்றீங்க? எனக்கு தேவனை அறிகிற அறிவு தேவை. ஏன் அப்படின்னா நம்ம பூமிக்குரியவர்கள் அல்ல. நாம இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. பூமி நம்முடைய நிரந்தரமான கூடாரம். கூடாரம் சொல்லுங்க, இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்களோ பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம், பாஸ்டர் இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் பூமியில, எதுக்கு இப்பவே இதை காலி பண்ணணும்ங்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? ஆனா இது என்னது கிடையாது. பூமி நமக்கு நிரந்தரமானது அல்ல. அப்ப நிரந்தரமானது என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு நாம கட்டாத ஒரு வீட்டை கர்த்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவர் கட்டி கொண்டு இருக்கிறார். ஆமென். நம்மை அங்க கொண்டு செல்லும்படியாக இந்த பூமியில டெம்பரரியா நம்மள வச்சிருக்கிறார். இந்த டெம்பரரியா இருக்கிற நாட்கள்ல நமக்கு என்ன அறிவு அவசியம்னா, தேவனை அறிகிற அறிவு அவசியம். ஆமென் சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவு இல்லாம அவரிடத்துல நாம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அவரிடத்துல இருந்து எந்த சாக்கியத்தையும் பெற முடியாது. அவரிடத்துல நாம் போய் சேர முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் நல்ல தான தர்மங்கள் எல்லாம் பண்றாரு. அவருடைய ஜெபங்கள் தேவ சந்நிதியில போய் எட்டுனது அப்படின்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவர் இன்னும் யாரை அறியல தெரியுமா? அவர் பேர் என்ன தெரியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. கொர்நேலியுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு. தான தர்மம் பண்றதுல எக்ஸலென்ட், ரொம்ப பர்ஃபெக்ட்டா பண்ணக்கூடிய ஆளு. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நம்ம செய்யாத காரியத்துல உலகத்துல இருக்கவங்க நிறைய பேர் செய்றாங்க. நம்ம பசிக்கிற நேரத்துல நம்ம சாப்பிடாம இருந்துட்டு, ஐயோ தெருவோரத்துல மைண்ட் சரியில்லாம இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு நினைக்கிற மனப்பான்மை நம்ம உள்ளவங்களா இருக்கிறோமா? அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு தான் பசிக்கிறதா எதிர்பார்க்கும். நமக்கு பசி வந்து நமக்கு சாப்பிடணும்னா கோபம் ஏறிடுது. இல்லையா சொல்லுங்க. உலகத்துல இருக்கிற நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அது வந்து எங்க கொண்டு போவாது? எங்க கொண்டு போவாது? பரலோகத்துக்கு கொண்டு போவாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, இவனுக்கு யார அறிகிற அறிவு வேணும், தேவனை அறிகிற அறிவு வேணும்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, நீ யாரை போய் பார்க்கணும், யாரை வர சொல்லணும், பேதுருன்னு ஒரு அப்போஸ்தலனை என்ன செய்யணும், வர சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஆள் அனுப்பி விடுன்னு சொல்லி ஆள் அனுப்பி விட்டாங்க. பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறாரு. அதுக்கு அப்புறம் தான் அவர் தேவனை அறிகிற அறிவை அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார். ரட்சிப்பு அப்பதான் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவனை அறிகிற அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் நான் ரட்சிக்கப்படாமலா சபைக்கு வந்தேன், ரட்சிக்கப்படாமலா நான் சபையில இத்தனை வருஷமா இருக்கிறேன் அப்படின்னா எல்லாம் ஓகே தான். ஆனா என்ன இல்ல, அன்னைக்கு இருந்த அறிவு இன்னைக்கு சொல்லுங்க, அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அறிவு இன்னைக்கு இல்ல. சொல்லுங்க. ஏன் அப்படின்னா வருடங்கள் போனதினால நாமும் சந்தர்ப்பவாதிகளா மாறிட்டோம், சுயநலக்காரர்களா மாறிட்டோம், சுயப்பிரியர்களா மாறிட்டோம். தேவனை தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவை நாம் மாற்றிக்கொண்டோம். எத்தனை பேர் உண்மையா இது உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க? ஒரு அலையிலே சொல்லுங்க. அப்ப கம்மியா இருக்கீங்க, அப்படிதானே? ரைட், இருப்பீங்க எனக்கு தெரியல. தேவன் எதுக்கு மட்டும்தான்? எனக்கு சுகத்துக்கு மாத்திரம் வேணும், ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் வேணும், ஒரு பிரச்சனையில மாத்திரம் அவர் வக்கீலா ஜட்ஜா இருக்கணும். அது முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் யாரு வேணாம். இந்த அறிவு அநேகருக்குள்ள இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் திட்டமா சொல்றாரு, உங்களுக்கு தான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த அறிவு உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. இயேசுவை அறிந்த அறிவு நீங்க இந்த உலகத்துல உங்களுக்கு வச்சிருக்கிற கடைசி செகண்ட் வரைக்கும் இருக்கணும்.
அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். அவர் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கணும். எந்த நிலைமையிலையும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. யோபு பக்தன் அவ்வளவு பிரச்சனைகள் வந்த போதிலும் அவர் கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேல நம்பிக்கை. அதான் சொல்லுது, அவர் சொல்றாரு, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் இருப்பேன். இது சொல்றதுக்கு அறிவு இல்லாம சொல்ல முடியுமா? அறிவு இல்லாம சொல்ல முடியுமா? இது என்ன அறிவு? தேவனை அறிகிற அறிவு தான் இந்த அளவுக்கு பேச வைக்குது. என்ன கொன்னாலும் சரி நான் என்ன செய்வேன், அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது மட்டும் என்ன செய்ய மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நம்ம சொல்லுவோமா? என் பாரம் சொல்லி முடியாது, கடற்கரை மணலை பார்க்கிலும் அதிக பாரமாய் இருக்கிறது இடத்துல சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு யோபுடைய வாழ்க்கையில தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவனை அறிகிற அறிவு இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? வார்த்தை கேட்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரி, உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கா? தேவனை அறிகிற அறிவு இருக்கா? ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, ஒரு குழப்பம் வந்தா தேவனை அறியாம தேவன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தகர்ந்து போய், உடைந்து போய், நொறுங்கி போய் புலம்புறீங்களே. இதற்காகவா ஆண்டவரை ரட்சித்தா? இதற்காகவா நீங்க சபையில இத்தனை வருஷமா கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? இதற்காகவா ஆண்டவரை இந்த உலகத்தில் ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார்? இல்ல, உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் உண்டு, உங்களை குறித்து ஒரு தேவனுடைய ஒரு பிரதான ஒரு காரியத்தை கர்த்தர் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஆகவே அவைகளை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு தேவை. ஆமென். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு தேவை. ஒரு விசுவாசிக்கு தேவனை அறிகிற அறிவு முதலாவது தேவை. இரண்டாவது, அந்த சபையில் இருக்கிற போதகரை குறித்த அறிவு முதல்ல வேணும். மூணாவது, அந்த சபையை குறித்த அறிவு வேணும். அல்லேலூயா. வேணுமா வேணாமா? இதுக்குள்ள ரொம்ப சொல்ல வேணாம், கவனிங்க. அப்ப தேவனை அறிகிற அறிவு இம்பார்ட்டன்ட் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். சரி, அப்ப தேவன் மேல இந்த இவ்வளவு பெரிதான ஒரு பற்றுதல், அதாவது அவரை அறிகிற அறிவுல நம்ம வளரணும்னா ரெண்டு காரியம் அவசியம். முதலாவது என்ன வேணும்னா, சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிவு. 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 69ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம், உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை என்ன செஞ்சது, பட்சித்தது. என்மேல் விழுந்தது. நல்ல கவனிங்க. முதலாவது வாசிச்சதுல சொல்லப்பட்டிருக்கு, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இரண்டாவது சொல்லப்பட்ட வசனத்துல, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன என்ன செஞ்சது, பட்சித்தது அப்படின்னு எழுதுறாரு. நல்லா கவனிங்க. தேவனை அறிகிற அறிவு நமக்குள்ள வரணும்னா பக்தி வேணும். என்ன வேணும்? எதுக்கு பக்தி வேணும்னா, பக்தி உள்ளவன அவர் தமக்காகவே என்ன செஞ்சிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, பக்தி எதுக்கு அவசியம்னா, அவருடைய வீட்டை குறித்து என்ன வரணும், ஒரு பக்தி வைராக்கியம் வரணும். எதுக்குடா சபைக்கு வந்தவங்க கூட, இன்னைக்கு எதுக்கு வந்தோம் சபைக்கு, இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்கலையே. எப்படி? நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலையே. கவனிங்க, என்ன கவனிங்க, கவனிங்க சபை பிள்ளைகள் கவனிங்க. நேற்று நான் சொரண்டையில இருந்து வந்துட்டு இருந்தேன். சொரண்டையில இருந்து வரும்போது நல்ல கவனிக்கணும். ஆவியானவர் இந்த காரியத்தை உடனே எனக்கு உள்ளத்துல உணர்த்தினார். இதை நீ சொல்லு சபையில. அந்த பெட்ரோல் பங்க் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டினோடனே ஒரு வேகத்தோட ஒண்ணு உண்டு. வேகத்தடை ஒரு 2 வேகத்தடை போட்டிருக்காங்க. அங்கிருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் வேகத்தடை நீங்க தாண்டு, அந்த வேகத்தடை பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு கூடம் ஒண்ணு இருக்கு. அதாவது ஒரு அதையும் வணங்குறாங்க பாத்தீங்கன்னா, அது பக்கத்துல ஒருத்தர் முகம் குப்புற விழுந்து அதை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. நாங்க இருந்து வரும்போது எதர்ச்சியா அந்த காட்சியை நான் பாக்குறேன். அவருடைய வேதனைய, அவருடைய கஷ்டத்தை அது கேட்குமா, அது கேட்குமாங்க?
கேக்குமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கேக்குமா? அதை கட்டி பிடிச்சு அழுகுறாரு. அவருடைய காரியத்தை எல்லாம் சொல்லி என்ன செய்யறாரு? உப்பாடு போடுறாரு. அந்த காட்சியை பார்த்த உடனே உள்ளத்தை ரொம்ப பாதிச்சுட்டு, ஒரு அவருக்கு அதை பத்தி என்ன தெரியாது, உயிருக்கா இல்லையாங்கிறது கூட அவருக்கு தெரியாது. ஆனா அவர் எந்த நம்புறாரு, அவருடைய பக்தி எந்த அளவுக்கு அவர் கொண்டு போயிருக்குன்னா, நான் இதை செஞ்சாவாது என் பிரச்சனை மாறிடாதா, என் போராட்டம் மாறிடாதா, என் வேதனை மாறிடாதான்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க. தெருவில் எவ்வளவு பேர் போறாங்க வராங்க. ஆனா நம்ம சபையில கூட வந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க மாட்டோம். அப்படிதானே? கேட்டா சொல்றேன், இருதயம் எப்படி இருக்கு? பாறை மாதிரி. எப்படி எத்தனை வருஷமா பாறை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்க போறீங்க? என்னைக்கு உங்க இருதயத்தை கர்த்தர் உடைக்க போறாரு? இருதயத்தை உடைக்க முடியல பாஸ்டர், வேணா சொல்லுங்க, சம்மட்டி வச்சு அடிப்போம். அது எப்படி நீங்களாவே ஒரு முடிவு எடுக்கலாம்? என்ன உடைக்க முடியாது? நோ, அவரால் உடைக்க முடியாது ஒண்ணுமே இல்லை. நான் சாட்சி. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளதுக்கு முன்னால ரொம்ப கடினமா தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அன்னைக்கு, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன உடைச்சிட்டார். எனக்கு ஒரு சின்ன சம்பவம் நான் கூட அழுதுவேன். அதை ஃபீல் பண்ணுவேன். ஒரு சின்ன ஒரு வேதனால என்னால தாங்க முடியாது. அது சபையிலையும் சரி, எங்கேயுமே அப்படிதான். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவர் அப்படி இருதயத்தை தந்ததுக்கு அவங்களுக்கு நன்றி. எவ்வளவு பேர் போறாங்க வராங்க, ஆனா அவருடைய பக்தி அந்த தெய்வத்தின் மேல தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவரை கொண்டு போய் என்ன செய்யுது, அந்த அளவுக்கு நிறுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு சபைக்கு கூட நம்ம வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரோம். வைராக்கியத்தோடலாம் இன்னைக்கு அனைவரும் வரல, கஷ்டப்பட்டு வர்றீங்க. ரொம்ப அதாவது எனக்கு ஒரு கட்டாயத்தின் மேல வாரீங்க. அப்படி வர்றது உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. அப்படி வருவதனால நீங்க தேவனை அறிந்தவர்கள் கிடையாது. சொல்லுங்க. நீங்க சபையில விசுவாசியா இருக்கலாம், அல்லது நீங்க ரொம்ப முக்கியமான யாரா இருந்தாலும் சரி, நீங்க கட்டாயத்தின் பேர்லயோ அல்லது ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பேர்ல வந்தீங்கன்னா நீங்க தேவனை அறிந்து கொண்டவர்கள் இல்ல, கிடையாது. நீங்க யாருடைய கட்டாயத்தின் பேர்ல நீங்க வர்றது, தேவனை அறிகிற அறிவுல நீங்க வளரல என்பது உண்மை. ஆமென். சொல்றாரு, தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்ன செஞ்சது? பட்சித்தது. இந்த ஓசியா புத்தகத்தை நீங்க நல்ல வீட்டுல போய் வாசித்து பாத்தீங்கன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்களை, அதாவது ஓசியாவுடைய வாழ்க்கையை இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட ஒப்பிட்டு எழுதப்பட்டது. அதான் கடந்த நாட்களில் தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து சொல்லும் போது, தீர்க்கதரிசிகளை ஒவ்வொரு விதமா கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், நடத்தி இருக்கிறார். இந்த ஓசியா தீர்க்கதரிசி ஃபேமிலிய வச்சு ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய மனைவியை இஸ்ரவேல் ஜனங்களாக பாவித்து சொல்லப்பட்டதுதான் இந்த ஓசியா புத்தகம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு தீர்க்கதரிசன புத்தகமும் ஒவ்வொரு என்ன இருக்குன்னா ரகசியம் இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்கள்ல தேவனுடைய அனுமதியின்படி உடைய சபையில நல்ல பைபிள் ஸ்டடிலாம் என்ன செய்யணும், நடத்தணும். ஆமென். ஒரு புத்தகத்தை எடுத்தா அந்த புத்தகத்தை குறிச்சு அக்கு வேற ஆணி வேற என்ன செய்யணும், சொல்ல தெரிஞ்சிருக்கணும். சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் வேத அறிவு என்ன செய்யணும், வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திடீர்னு ஒரு இடத்துல போய் சிஸ்டர் ஒரு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்யணும், மாட்டை கடிச்சு கடைசியில எங்களையே கடிக்கீங்களா பாஸ்டர், ஒரு பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னா என்ன செய்யணும், சரிங்க பாஸ்டர் அப்படின்ட்டு என்ன செய்யணும், ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பிரசங்கத்தை என்ன செய்யணும் பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்க எப்படி இருக்கணும் சொல்லுங்க, திறமசாலிகளா இருக்கணும். அப்ப வேத அறிவு இருந்தாதான் அந்த திறமசாலியா மாற முடியும். நாம் பேசுற பிரசங்கத்தை கேட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி பேசலாம், நோ, ஒண்ணும் முடியாது. இது நீங்க பள்ளிக்கூடத்துல படிக்கிற பாடம் கிடையாது. பிரசங்கம் வேற, பாடம் வேற. சில பிரசங்கம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, உங்களால பண்ண முடியுமா, திரும்ப சொல்ல முடியும், சூப்பர்னு சொல்ல முடியும். ஆனா என்ன செய்ய முடியாது, உங்களுக்குள் ஒரு வேத அறிவு வச்சிருப்பாரு, அதை கொண்டுதான் உங்களை பேசுறது வித்தியாசமா இருக்கும். நல்லவர் பக்தி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உங்க வாழ்க்கையில பக்தி ரொம்ப அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. மேகத்தை மாதிரி இருக்கக்கூடாது, மேகம் அப்பப்போ வரும் போகும், அது மாதிரி ஜெபம் இருக்கக்கூடாது. உங்க பக்தி வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது, எப்பவுமே பக்தி இருந்துகிட்டு இருக்கணும். அப்படிதான் தேவன் தெரிந்து கொண்டவர்களா நீங்க இருக்க முடியும். மனுஷன் தெரிந்து கொண்டவர்களா வாழக்கூடாது, தேவன் தெரிந்து கொண்டவர்களா வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டவர்களா இருக்கணுமா, மனுஷன் தெரிந்து கொண்டவர்களா இருக்கணுமா?
தேவன் தெரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். ஆமென். இரண்டாவது ஓசியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் இரண்டாவது தேவனை அறிகிற அறிவு வேணும்னா நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். முதலாவது என்ன சொல்லுங்க பாப்போம். முதலாவது என்ன சொன்னேன்? முதலாவது என்ன? முதல்ல என்ன வேணும்? நல்ல எல்லாரும் சொல்லுங்க. முதலாவது என்ன வேணும்? பக்தி வேண்டும். இரண்டாவது என்ன வேணும்? நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றி அறிதல் உள்ளவர்கள் என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒருத்தங்க உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? நீங்க செஞ்ச உதவி எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. நீங்க அன்னைக்கு எனக்கு உதவி செய்யலன்னா நான் உண்மையிலே நான் ரொம்ப என்ன செஞ்சிருப்பேன், கஷ்டம் சொல்றமா இல்லையாங்க? உங்களுக்கு அந்த குணம் இல்லையா? ஒரு மாதிரி பாக்கீங்க என்ன நம்ம சொல்றோம்ல, ரொம்ப சந்தோஷம், நீங்க எனக்கு செஞ்ச நன்றிக்காக ரொம்ப நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அப்படித்தானே சொல்றோம். ஒரு மனுஷன் செஞ்சதுக்கே நம்ம அப்படி சொல்றோமே, நம்முடைய தேவன் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறாருங்க, எவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. அவர் அறிகிற அறிவு உள்ளவங்க என்ன சொல்லணும் தெரியுமா? எப்பவும் அவருக்கு நன்றி சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஆமா, அங்க சொல்லப்பட்டிருக்கு என்னதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறாராம்? தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், இது எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்கு. தானியம் என்றால் ஆகாரம், திராட்சை ரசம் என்றால் சந்தோஷம், எண்ணெய் என்றால் அபிஷேகம். இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். ஆகாரம் இல்லாம நீங்க வாழ முடியுமா? சந்தோஷம் இல்லாம வாழ முடியுமா? தேவனுடைய ஆவியானவர் இல்லாம வாழ முடியுமா? மூணு இல்லாம வாழ்ந்தா அது வேஸ்ட் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மூணையும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்காருன்னா எப்பவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி நன்றி சொல்லுகிறவங்களா இருக்கீங்கன்னா தேவனை அறிகிற அறிவு உங்களுக்கு இருக்கு. மனுஷன் செஞ்சாலே இன்னைக்கு நாங்க மறந்துடுறோம் பாஸ்டர். நீங்க சொல்றீங்களே மனுஷன் செஞ்சா நன்றி அறிகிற உள்ளவங்களா இருக்கீங்களான்னு. நான் கிடையாது. அப்ப மனுஷனே கிடையாது. அப்படி இல்லைன்னா மனுஷனே கிடையாது. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் இதெல்லாம் தந்திருக்கிறார். வீட்டை தந்திருக்கிறாரு, நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறாரு, நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறாரு. நீங்க சொல்லுவீங்க அதெல்லாம் ஆண்டவர் தரல, நான் வாங்குறது. நான் என்ன வாங்குறாலும் கர்த்தருடைய ஒத்தாசை கிருபை இல்லாம ஒரு இன்ச்சு கூட ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்க மாட்டாரு. எல்லாம் தேவன் கொடுத்தது. ஆமென். அவைகளுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருப்பதற்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன அறிவு இருக்கு? தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு. ஆமென். தேவனை அறிகிற அறிவு உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா யோபு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினேன், உடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன செஞ்சு. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை தெரியுமா? அந்த வார்த்தை நான் அநேக நேரத்துல அதை வாசிச்சு வாசிச்சு ஆண்டவர் நன்றி சொல்லுவேன். உடைய பராமரிப்பு என் ஆவியை என்ன செஞ்சு. இந்த பராமரிப்பு என்ற வார்த்தையை கொண்டு எந்த மனுஷன்டையும் போட முடியாதுங்க. உள்ளத்தின் ஆழத்துல சொல்றேன், நான் அனுபவப்பட்டனால சொல்றேன். அவரை போல பராமரிக்கிற உலகத்துல ஒருவராலே முடியாது, ஒருவரால முடியாது. அவர் தாங்க நம்மளை பராமரிக்கிறாரு. அவர் தான் நம்மளை பராமரிக்கிறாரு. ஒரு கோழி தன் பிள்ளைகளை குஞ்சுகளை எப்படி பராமரிக்க பாத்துருக்கீங்களா? அது எவ்வளவு அழகா பாருங்க. ஒரு பறந்து வந்துச்சுன்னா, ஒரு காக்கா வந்துச்சுன்னா என்ன பண்ணுது? அப்படியே தன்னுடைய சட்டைகளை அப்படி வச்சு அப்படியே போருக்கு ஆயத்தமான அந்த மாதிரி அப்படி கொக்கரிச்சு அந்த காட்டில் அதிகமாக உங்களை அவர் பராமரிக்கிறாங்க. எந்த சத்துருவும் எந்த உலகத்தின் காரியங்களும் உங்களை சேதப்படுத்தி அடிச்சிடாம ஆமென் உங்களை பாதுகாப்பதற்கு அவரை போல ஒரு தேவன் வருவதில்லை சொல்ற. ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவு பாராட்டிலே உடைய பராமரிப்பு ஆவியை செஞ்சு ஏற்பித்ததே. இவ்வளவு நன்றி அறிதல் உள்ள வார்த்தை பாத்தீங்களா? நீங்க நம்ம பேசுறோமா, சொல்றோமா? சொல்லுங்க. நீங்க நம்ம சொல்றோமாங்க? உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா? அவையாவது திரும்ப திரும்ப சொல்றாரு, உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கா? தேவனுக்கு முன்னால் நன்றி அறிதல் உள்ளவர்களா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? வாழ்ந்து பழகுவதை போல ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? நீங்க கிறிஸ்தவங்களா வாழ்வதில் பெருசு கிடையாது. அவர் கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி
பழகுங்க. அவருக்கு பிரயோஜனமானவர்களா இருங்க. உலகத்தில் இருக்க மனுஷனுக்கோ ஊழியக்காரருக்கோ அல்லது வேற யாருக்கோ அவருக்கு உண்டான நன்றி உள்ளவர்களா இருங்க. அதை சபையில வெளிப்படுத்துங்க, அதை ஊழியத்தில் வெளிப்படுத்துங்க, அதனுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க. அதற்கு எதிர்மறையா நீங்க வாழ பழகும் போது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு நீங்களே தடை, உங்களுக்கு நீங்களே தடை. நீங்க நன்றி அறிதல் உள்ளவர்களா இல்லாம போவீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் நீங்களே தடைக்கற்களா இருக்கீங்க என்பதை மறந்து போக வேண்டாம். தேவனை அறிகிற மனுஷனை கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டார். ஆமென். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மறுபடியும் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமென் சொல்லுங்க. அவன் நன்றி அறிதல் உள்ள ஒரு புருஷனாய் இருந்து அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்ததனால அவன் ஜெபித்த உடனே வானம் என்ன செஞ்சு? மழைய. இது நம்புறவங்க எத்தனை பேரு? அதெல்லாம் புயல் அறிவிப்பு சொல்லணும் பாஸ்டர், அங்க சொல்லணும். அங்க சொன்னதான் வானம் திறக்கும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்ற வசனம் சொல்லுது, நம்ம ஜெபித்தோம்னா கர்த்தர் வானத்தை திறப்பாரு. நம்ம ஜெபித்தோம் சொன்னா தானியத்தை வெளியப்படுவாரு. ஆமென். நம்ம வேதத்தை வாசித்துட்டு இருக்கும்போது ஒரு காரியம் ஆண்டவர் சொன்னாரு, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, அவைகள்ல 1 30, 1 60, 1 100 பலனை கொடுத்தது. இதுவரைக்கும் நான் அந்த வார்த்தையை நான் தியானிக்கவே இல்லை. நேற்று இந்த வார்த்தையை திடீர்னு வாசிக்கும் போது அது எனக்கு பயங்கரமான ஒரு காரியத்தை உணர்ந்துச்சு. உங்க வாழ்க்கையில நீங்க நல்ல நிலமா இருந்தீங்கன்னா சில விதை தான் விழும், ஆனா சில விதைக்கு ஜீவன் எப்படிப்பட்டது தெரியுமா? 30, 60, 100. ஈசாக்குக்கு 100 மடங்கு கொடுத்தது. அதற்காக ஜெபம் பண்ணுங்க, அதற்காக ஆண்டவரிடத்துல கேளுங்க, அதற்காக நன்றி உள்ளவனாய் இருங்க. ஆண்டவரே, நான் நல்ல நிலமாய் மாற்றி உமக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிற பட்சத்துல எனக்குள்ள விழுகிற வேதவசனமாகிய விதை அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கட்டும். அநேகருக்கு முன்னாக சாட்சியாக இருக்கணும். நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் சொல்லணும், நான் தேவனை அறிந்த பிள்ளை என்று சொல்லணும். அதற்கு என்னை தகுதியோட மாற்றுங்கப்பா. நீங்க நம்ம சொல்றது எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ் தான். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, கர்த்தர் என்னை உயர்த்தல, கர்த்தர் என்னை விட்டுட்டாரு, கர்த்தர் என்னை அப்படி பண்ணிட்டாரு. அவருடைய அறிவு உங்களுக்கு இருக்குன்னா அப்படி நெகட்டிவ் வார்த்தை வாயில வராது. வர வாய்ப்பு இல்ல. அவருடைய அறிவு இருக்கிற பட்சத்துல அவரை வெளிப்படுத்துகிற வார்த்தை மாத்திரமே வாயிலிருந்து புறப்பட்டு வரும். அவரை பிரகடனப்படுத்தக்கூடிய வார்த்தை மாத்திரமே புறப்பட்டு வரும். ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கிற பாடத்தை நல்லா கற்றுக்கொண்டு அறிவுடைய ஒரு மனுஷன் அந்த டீச்சரை எவ்வளவு மேம்படுத்துறான். அப்படித்தானே? ஒரு அதாவது ஒரு மேத்ஸ் ஒரு போட்டு கொடுக்குறாங்கன்னா அதை முதல்ல கவனிக்கிற ஸ்டூடெண்ட் கவனிக்கிறாரு. அப்படியே கவனிச்சுட்டு அதை அப்படியே செய்யும் போது அது யாருக்கு காணும்? சொல்லுங்க. டீச்சர். அந்த அறிவு எங்க இருந்து வந்துச்சு? அவங்க கற்று அதை கற்றுக் கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் ஒரு தேவனை அறிந்த பிள்ளை அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படுறது எப்படிதான் வெளிப்படும்? அந்த அறிவு எப்படிதான் இருக்கும்? அது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய அறிவா தான் இருக்குமே தவிர தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய வார்த்தை தான் புறப்பட்டு வருமே தவிர ஆமென் நெகட்டிவ் ஒரு நாள் வராது. இன்னைக்கு ஆவியானவரோட திட்டமா பேசுறாரு. இன்னையில இருந்து சொல்லுங்க, நன்றி அறிதல் உள்ளவனாக இருப்பேன். நன்றி. எனக்கு ஆண்டவர் கொடுத்ததுக்கு நான் எவ்வளவே தகுதியே கிடையாது. எனக்கு கொடுத்த ஒவ்வொன்றுக்கும் நான் சொல்றேன், உண்மையிலே ஆண்டவருக்குனால சொல்றேன், நான் தகுதி இல்லாத நோ யூஸ். ஆமென். ஆனா நன்றி அறிதல் உள்ளவன் இருக்க அந்த ஸ்தானத்தை ஆண்டவர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவரை அறிகிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் கீழே வைக்க மாட்டார், மேன்மையை தந்துகிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். வாழ்க்கை நிச்சயமான உங்களை உயர்த்துவா. ஆமென். உலகத்துல நம்ம ஒண்ணுமே கொண்டு வந்ததில்லை, இனி ஒண்ணு கொண்டு போறதில்லை. நன்மையை பெறும்போது நல்லதை பேசுறவங்களும் அல்லது நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை வரும்போது அலட்சியப்படுத்தி பேசுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில தாழ்மையை காட்டல, நம்முடைய வாழ்க்கையில இரண்டகமான குணாதிசயத்தை காட்டுகிறது என்பதை மறந்து போக வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். தங்கத்துக்கு ஒரே தரம் தான். அப்படிதானே? தங்கத்துக்கு வேற ஏதாவது உண்டா? அதுக்கு ஒரே தரம். அந்த தரம் எப்பவும் என்ன செய்யும்? இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேரு? ஆமென். உங்களுக்கு எனக்கு ஒரு தரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க இந்த உலகத்துல உண்டாக்கப்படும் போதே உங்களுக்கு ஒரு தரத்தை ஆண்டவர் உங்களுக்கு பிக் பண்ணிட்டார். இந்த தரத்தின்படி என் பிள்ளை இருந்தா எங்க கொண்டு போவாரு?
அதுதாங்க நம்மளை நிர்ணயிக்க பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு. ஒருவேளை நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா, உண்மையா சொல்றேன், உங்க வாழ்க்கையில ரொம்ப அனுபவப்பட்டு நீங்க உள்ள வருவீங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு எல்லாம் ரைட்டு தான், சத்தியம் எல்லாம் ரைட்டு தான், ஆனா என் வாழ்க்கை எதிர்மறையா இருக்கு, ஆகவே நான் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நான் சரியாகிறேன்னு சொல்லி ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுவீங்கன்னா ரொம்ப பாடுபட்டு உள்ள வருவீங்க. அது மறந்து போக வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ரொம்ப அடிபட்டு தான் உள்ள வருவீங்க. அது உங்க கண் பார்க்கும். இந்த வார்த்தையை அன்னைக்கு நிறைவு கூறுவீங்க. ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நன்றி அறிதல் தேவை. தேவன் மேல நன்றி அறிதல் தேவை. பக்தி ரொம்ப அவசியம். ஆமென். இந்த ரெண்டு இருக்கும்போது ஆண்டவரை அறிகிற அறிவு உங்களுக்கு என்ன செய்யணும்? அப்படியே கிரியை செய்யும். நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த அறிவு எப்படி இருந்துச்சு? நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுருவை பார்த்து சொல்றாங்க. நான் சொல்ல ஆசைப்படுறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு படிப்பறியாதவர்கள் என்று கண்டு பேரிமுள்ளவர்கள் என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுங்க, அவர்கள் யாரோடு இருந்தவர்கள்? யாரோடு இருந்தவர்கள்? பாஸ்டரோடையா, தலைமை போதரோடையா, அப்போஸ்தலரோடையா, அல்லது பிஷப்போடையா? நோ. யாரோடு இருந்தவர்கள்? இயேசுவோடு இருந்தவர்கள். எது வெளிப்படுத்துச்சு? அவங்க ஞானம், அவங்க அறிவு. அவங்க யார் தான்? படிப்பறிவு இல்லாதவங்க தான், பேதைகள் தான். ஆனா அவங்க பேசுற தைரியத்தை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யாரு கூட இருந்தவங்க. அப்படி சொல்லணுங்க உங்களை என்னையும் பார்த்து. அப்படி சொல்லணுங்க உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும். உங்க வாழ்க்கையில என்ன இல்லாம இருக்கலாம்? உலக செக்குலர் படிப்பு இல்லாம இருக்கலாம், தைரியம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும், இவங்க யாரோட இருந்தவங்க? இயேசுவோடு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இருக்க வேண்டியது பக்தி, நன்றி. இருக்கக்கூடாது ரெண்டு சொல்லிடுறேன். இருக்கக்கூடாது, முதலாவது விக்கிரகங்களோட இருக்கக்கூடாது, இணைந்து இருக்கக்கூடாது. விக்கிரகங்களோட இணைந்து இருக்க ஏன் இருக்கக்கூடாது? ஓசியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12-17 வாசிக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வச்சுக்கோங்க, நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. கட்டையிடத்துல போய் என்ன கேட்கறாங்க? ஆலோசனை கேட்கறாங்க. கோலிடத்துல போய் செய்தியை கேட்கறாங்க. இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சோரம் போனாங்க என்று அந்த சொல்ல வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இது எதற்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னா, விக்கிரங்களோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை. கட்டையில போய் எந்த மனுஷனாலும் ஆலோசனை கேட்பானா? இன்னைக்கு அநேகர் கட்டையா தான் இருக்காங்க. அப்படி நீங்க இணைந்து அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கீங்கன்னா நீங்க விக்கிரகத்தோட இணைஞ்சிருக்கீங்க. விக்கிரகம் நம்ம நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க வச்சிருக்க சொருப்பம் அங்க உங்கள்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அறிவுக்கு மிஞ்சின அறிவுக்கு நோத்தத்தை போய் நீங்க, அதாவது உயிரற்ற ஒரு மனுஷன் போய், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் போய், அல்லது அவருடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு கொண்டு போய் ஆலோசனை கேட்டீங்கன்னா நீங்க விக்கிரங்களோட இணைந்திருக்கீங்க. உலகத்திற்கு மனுஷன் உங்களுக்கு ஊன்றுகோலா இருப்பான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் நீங்க ஒரு காரியத்தை சொல்லுங்களேன்னு கேட்டா நீங்க அவங்களோட இணைந்திருக்கீங்க. அது விக்கிரம். தேவனுக்கு கீழ்ப்பட்டிராமல் சோரம், அதாவது நாம பார்த்துக்கலாம், அப்படி இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விக்கிரகத்துக்கு கொடுத்துருக்கீங்க. அல்லேலூயா. உயர்வுக்கு முன்னால உங்களுடைய வாழ்க்கையில கீழ்ப்படுதல் ரொம்ப அவசியம். ஆமென். என்ன அவசியம்? கீழ்ப்படிதல். குடும்பத்துல தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். சபையில ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது உங்க பிள்ளைகளும் உங்களுக்கு என்ன செய்வாங்க? கீழ்ப்படியும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சோரம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகளும் எப்படி இருப்பாங்க? அப்படிதான் கீழ்ப்படியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது ரொம்ப அவசியம். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் அவருக்கு உத்தமம். முதலாவது விக்கிரங்களோடு இணைந்திருக்கிற அனுபவம் எதை குறிக்கிறா? கட்டைகளிடத்துல போய் ஆலோசனை கேட்கிறது. உயிரற்ற கட்டைன்னா அதை எதைதான் சொல்லுவோம்? உயிரே அற்றது.
உயிர் அற்றது அப்படிலாம் நீங்க நிறைய பேர் ஷோகேஸா உயிர் உள்ளவங்க மாதிரியே தன்னை காட்டிக்கிடுவாங்க. நோ, அவங்களுக்குள்ள என்ன கிடையாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. இங்க ஆண்டவர் எப்பவுமே இருக்கிறாரு. அவர் எப்பவுமே இருக்கிறாரு, எப்பவுமே இருக்கிறாரு. அவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவரை அறிகிற அறிவு இருக்குமானா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க வந்து விடுவீங்க? சபையில வந்து விடுவீங்க, சபையில வந்து அழுவீங்க. ஆண்டவரே என்ன பாருங்கப்பா, என் நிலைமையை பாருங்கப்பா, என் நிலைமையை நீங்க கவனித்து பாருங்கப்பா. அவருடைய சமூகத்துல வடிக்கிற கண்ணீரை உடனே கேட்பாரு. உண்மையா வாழ்க்கையில் ஒரு பணம் உண்டு. நான் அழணும்னு ஆண்டுடைய சமூகத்தில் நான் அழுவேன். ஆண்டுடைய சமூகத்தில் வாழுகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கர்த்தர் பார்க்கிறார். ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கர்த்தர் பார்க்கிறார். இதுவரைக்கும் 10 வருஷம் ஆண்டவர் அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறார். 10 வருஷமா அப்படிதான் நடத்திட்டு இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நீங்க வடிங்க, ஆண்டுடைய சமூகத்துக்கு வாங்க. உங்க நிலைமை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க, மனுஷன்கிட்ட தெரியப்படுத்த வேண்டாம். மனுஷன்கிட்ட போய் நீங்க ஆலோசனை கேட்க வேண்டாம். ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, என்ன பேசுங்கப்பா, என்ன நீங்க பேசுங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளை தானவானா, என்ன நீங்க பேசுங்க. உங்க சத்தத்தை கேட்க நான் அவரோட வந்திருக்கிறேன். என் நிலைமையை மாற்றுவதற்கு உங்களால மாத்திர முடியும். எனக்கு நீங்க ஆலோசனை தாங்க. கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவாரு. கேட்டு பாருங்க, வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவாரு. இதுவரைக்கும் கேட்காம இருக்கிறதுனாலதான் உங்க வாழ்க்கையில ஏமாற்றம். இதுவரைக்கும் கேட்காம இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில தோல்வி. இதுவரைக்கும் கேட்காம இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில உயிரற்ற ஒரு அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு, உங்களோட பேசுறாரு. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிலைமைக்கு காரணம் என்ன ஆண்டவரே, என் சூழ்நிலைக்கு காரணம் என்ன ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல வந்து ஒரு சொட்டு அடிச்சாலும் சரி, அடிச்ச சண்டை கத்து உங்க வாழ்க்கையை மாற்றுவாரு. நிச்சயமா மாற்றுவாரு. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், யார் கையை ஏந்த வேண்டாம், யார்கிட்ட போய் கை கட்டிக்க வேண்டாம். அவருக்கு முன்னால நின்று பாருங்க, அவர்கிட்ட போய் ஆலோசனை கேளுங்க. ஆமென், அல்லேலூயா. உங்களை ஒரு நாள் தரக்கூடிய ஒரு நாள் விட மாட்டார். அவர் உயிர் உள்ளவர். தன்னுடைய ஜீவனையே சிலுவையில் அவர் கொடுப்பார். ஆனா உங்களுக்காக அவர் எவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டார், எவ்வளவு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார். நீங்க பேசுற சத்தத்தை அவர் கேட்காம போயிருவாரா? பேருவாரா? நீங்க பேசுற சத்தத்தை அவர் கேட்காம நிச்சயமா கேட்பார். ஆமென். இருக்க கூடாதது விக்கிரங்களோட இணைந்து இருக்க கூடாது. அடுத்து ஓசியா 7:11 வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பேதையான புறாவை போல கவனிங்க. அவர்கள் போகும்போது போதும். ரெண்டாவது, பேதையா இருக்கக்கூடாது. தேவனை அறிகிற பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனிங்க, இது ரொம்ப அவசியமான ஒரு செய்தி. ஆவியானவர் மறுபடியும் உள்ளத்துல பேசுறாரு. ஆகவே நான் தொடர்ந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். நல்ல கவனிங்க. பேதையான புறாவா இருக்கக்கூடாது. புறாவா இருக்கலாம், ஆனா என்ன புறாவா இருக்கக்கூடாது? பேதையான புறானா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? அதை நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா எப்படி தெரியுமா? ஏமாளியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஏமாளியா, வெகுளியா இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுது எதை போல? பாம்பை போல, புறாவை போல. வசனம் மறந்துட்டா? புறாவை போல கவனற்றவர்களா, பாம்பை போல. அப்படிதான் நம்ம இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா, புறாதான். ஆக்சுவலா நமக்கு நல்ல சுவாபத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரு. ஏன்னா படைத்தவர் யாரு? ஆண்டவர் அல்லவா? அவருடைய படைப்புல மிஸ்டேக் இருக்குமா? நோ, மிஸ்டேக் இருக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் நம்மளை படைத்ததை எப்படிதான் படைச்சிருக்கிறாரு? நல்லாதான் படைச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் நம்மளை எப்படி ஆக்கிட்டோம்? வெகுளியா, ஏமாளியா, கொடுமைக்காரர்களா, விரோதிக்கிறவர்களா, கசப்புள்ளவர்களா நம்மளே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்? மாற்றிக்கிட்டோம். அதெல்லாம் நம்ம ஆண்டவர் நமக்கு சில சூழ்நிலைகளை அனுமதிச்சிருக்கிறார். ஆனா அதுலயே நம்மளை மாற்றுவதற்கு சில சூழ்நிலையை பிரசங்கம் மூலமா கர்த்தர் அனுமதிக்கிறார். அவன் தேவனை அறிகிற அறிவு உள்ளவங்க பேதையா இருக்கக்கூடாது. பேதையான புறாவா இருக்கக்கூடாது. ஏன் பேதையான புறாவா இருந்தா, யார்கிட்ட போய் எகிப்திடத்துல போய் என்ன செய்வாங்கன்னா, எங்களுக்கு நீங்க ஏதாவது செய்யுங்க அப்படின்னு உதவி கேட்பாங்க. பேதையா இருக்கிற எல்லாருக்கும் நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறவங்க, நல்ல கை நிறைய காசு வச்சு சம்பாதிச்சு நல்ல செலவழிக்கிறவங்க, அல்லது ரொம்ப பகட்டா இருக்கிறவங்க எல்லாம் யாராதான் தெரிவாங்க? எகிப்தியர்களாகவே தெரிவார்கள். அவங்கள்ட்ட போய் கூப்பிட்டு உதவி செய்யுங்க. இதுக்கு ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறாரு.
தேவனை அறிகிற பிள்ளைகளா இருந்தா நீங்க ஆண்டுகிட்ட முழங்கால் போட்டு கேளுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன், வானத்தின் பூமி உண்டாக்குற கர்த்தரிடத்துல எனக்கு என்ன வருத்தம். எகிப்து தம்பி கேட்டீங்கன்னா முடிக்க 1000 ரூபாய் தருவான். ஒத்தாசை பருவத்துக்கு கேட்டா ₹1,00,000 தருது. 1000 வேணுமா லட்சம் வேணுமா? 1000 வேணுமா லட்சம் வேணுமா? 1000 போதுங்களா? இப்ப எனக்கு 1000 ரூபாய் போதுமா சார்? அப்படி குறுகிய மனப்பாயில் இருக்காதீங்க. ஆமே, இப்போ 1000 தான் தேவை. ஆனா அந்த லட்சம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவனை மேம்படுத்தக்கூடியவர்களா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அப்படி ஆண்டுகிட்ட கேளுங்க. எகிப்தியர்கிட்ட போய் அவனை போய் கூப்பிடாதீங்க. ஏகோ அண்ணே அப்படின்னு என்ன செய்யாதீங்க, கூப்பிடாதீங்க. யாரை கூப்பிடுங்க? என்னை நோக்கி கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னவரை கூப்பிடுங்க. அவரை கூப்பிடுங்க. இப்போ தட்டிட்டு இருக்க இருதயத்தை, என் மகளே மகளே நீ எப்படியோ இருக்கீங்க, என் வார்த்தையின் மூலம் உன்னை நான் பேசிட்டே இருக்கேன், இன்னைக்காவது என் சத்தத்தை கேட்டு என்னை கூப்பிடுவியா, நான் உள்ள வருவதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பியா அப்படின்னு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு அவரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி உங்களை ஆண்டவர் நல்லா தான் நடத்துவார். ஆமே, ஒரு குறைவு இல்லாம நடத்துவார். ஆமே, சொல்லுங்க. கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயை வச்சிருந்த ஸ்திரிய ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு போஷிக்க முடியும்னா உங்க பக்கத்துல இருக்கிற உங்களை போஷிக்காம விட்டுருவாரா? உங்களை திருப்தியாக்காம விட்டுருவாரா? ஆமென் சொல்லுங்க. பஞ்ச காலத்திலேயே அவர் சொல்றாரு, உங்க கொஞ்சம் மாவு இருக்கா, கொஞ்சம் என்ன இருக்கா, பரவாயில்ல, அது முத சுட்டி ஏட்டக்கூடு அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இனி பஞ்சம் முடிகிற வரைக்கும் உனக்கு என்ன இருக்காது, குறைவு. அப்போ நம்ம எங்க கேட்கணுமோ அங்க கேட்கணும். எந்த வார்த்தையை கேட்கணுமோ அதை கேட்டோம்னா அது எவ்வளவு பெரிய பஞ்சமா இருந்தாலும் சரி நம்மளை போஷிப்பதற்கு அவர் ரெடி. ஆமென் சொல்லுங்க. அவர் ரெடியா இருக்கிறாருங்க. அவர் ரெடியா இருக்கு. அவர் ரெடியா இருக்கிற பட்சத்துல நம்ம அவரை கூப்பிடுகிறோம்ல. அதனால இவங்க சொல்றாங்க, இப்போ நம்மளை காட்டும் பலசாலி யார் தான்? இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இவங்களுக்கு பலசாலி ஒருத்தர் இருக்கிறாரு. ஆனா இவங்க எதை பாக்குறாங்கன்னா தன்னை அடிமைப்படுத்துறதுனால இனி பலசாலி யார் தான்? ஆசிரியர்கள் சொல்லி அவங்ககிட்ட போய் எங்களை கொஞ்சம் பாதுகாத்துக்கோங்களேன், எங்களை கொஞ்சம் சேஃப்டியா பாத்துக்கோங்களேன். அப்படி யாரையாவது நம்புறீங்கன்னா இன்னைக்கு அதை தூக்கி தூர போட்டுருங்க. ஆண்டவர் நம்புங்க, ஆண்டவர் நம்புங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த பலசாலிகள்லாம் 100க்கு 100 உங்களுக்கு என்னது கிடையாது, பாதுகாப்பு ஆண்டவர் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. வேதம் சொல்லுது, அவர் உறங்குவதும் இல்லை. எவ்வளவு அருமையான ஒரு பாதுகாப்புங்க. இன்னைக்கு மனுஷன் கூட தூங்கிடுவோம், அப்படிதானே? அப்படிதானே? இல்லையா சொல்லுங்க. கட்டுன மனைவியா இருக்கட்டும், கட்டுன புருஷனா இருக்கட்டும், கட்ட பிள்ளையா இருக்கட்டும், உங்களுக்கு மட்டும் சொன்னா நைட் வந்து தூங்கிடும். தூங்காது, தூக்கம் வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ண நான் தூங்க மாட்டேன், தூங்கவே மாட்டேன். அது எப்படி? இப்படி நம்ம என்ன செஞ்சிருவாங்க, தூங்கிடுவாங்க. ஒருத்தர் தூங்காம இருக்கிறாங்க. உங்களை பாதுகாக்கிற ஒருத்தர் தூங்காம இருக்கிறாங்க. எப்பவுமே நம்மளை பாதிட்டே இருக்காங்க. பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை. ஆமென் அல்லேலூயா. அப்படி இருக்கிறவரை அறிந்து கொள்ளுங்க, வேதனையா இருக்காது. ஆமென். வேதனை குறித்து வேதத்துல நிறைய சொல்லப்பட்டு, நீதிமொழி 1:32 வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 1:32 வேதனைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். 14:15 வாசிங்க. நீதிமொழிகள் 14:15. எப்படி நம்புவான்? என்ன சொன்னாலும் நம்புவோம். இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்புறோம்னா நம்ம எப்படிதான் இருக்கோம்? யாரு என்ன சொல்றாங்க, அப்படியா அப்படி இருக்குமோ? இல்லையா? அப்படியா நம்ப கூடாது. ரொம்ப ஞானமா இருக்கணும், ரொம்ப விவரமா இருக்கணும். குடும்பத்தை நடத்துறவங்களுக்கு ரொம்ப விவரம் ஜாஸ்தி. குடும்பத்தை நடத்துற கணவருக்கு என்ன வேணும்? விவேகம் வேணும். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது. அப்படியா அப்படி இருக்குமோ, ரைட் அப்படிங்க கூடாது. ரொம்ப ஞானமா ஒரு குடும்பத்தை நடத்தணும். இல்லையா? அப்படி நடத்தலன்னா தேவனை அறிகிற அறிவுள்ள ஒரு குடும்பமா நீங்க நிச்சயமா இருக்க வாய்ப்பே இல்ல. சரி, அவ்வளவுதான், முடிச்சோம். ஆமென். நல்லவர். பக்தி வேணும், நன்றி அறிதல் இருக்கக்கூடாது. விக்கிரங்களோட இணைந்திருக்க
பேதையான புறாவா இருக்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க தேவனை அறிகிற அறிவுள்ளவர்களா வாழ முடியவே. அப்போ பவுல் சொல்றாரு, எப்போது எங்களை வெற்றி திறக்கப்படுகிற அவரை அறிகிறார், அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவன் ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தை நீங்களாம் சொல்லணும். எப்போது எங்களை வெற்றி திறக்கப்படுகிற எங்கள் தேவனுக்கு அவருடைய அறிகிற அறிவின் வாசனை எங்க மூலமா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்க போகும்போதே இந்த வாசனை வரணும். சொல்லுங்க, என்ன வாசனை வரணும்? கோபமாகிய வாசனையா, கசப்பாகிய வாசனையா, முறுமுறுப்பாகிய வாசனையா, மூஞ்சை தூக்குவது என்ற ஒரு வாசனையா? என்ன வாசனை வரணும்? அவரை அறிகிற வாசனை. அத பக்கத்துல போகும்போதே கிரியை செய்யணும். எப்பா இவங்க யாரு? ஒரு சபைக்கு போறவங்கயா, சபைக்கு போறவங்க. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல சொன்னாரு, அவரை அறிகிற அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் என்கிறேன். ஆமென். நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன். இந்த சொல்லுகிற ஆள் எப்படிப்பட்டனா, பயங்கரமான நல்ல படிப்பாளி, பலம் உள்ளவர், நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர், எல்லாத்திலையும் பர்ஃபெக்டான ஆள். சொல்றாரு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு நிமித்தம் எல்லாத்தையும் எப்படி பார்க்கிறேன்? நஷ்டம், குப்பை, இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி தாட்டு உங்களுக்கு என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஆண்டு உங்களை கனப்படுத்த ஆரம்பிச்சு. கண்ண மூடுங்க, கண்ண மூடி ஆண்டுடைய சமூகத்துல ஆண்டு நோக்கி பார்த்து கொஞ்சம் உங்களை அர்ப்பணிங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் கற்றுக்கொள்ள நம்புறேன். ஆகவே நீங்க வாயத்திலிருந்து ஆண்டு கேளுங்க, நான் தேவனை அறிகிற அறிவுள்ளவளாய் நான் வாழணும், அவன் எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி ஆண்டு கேளுங்க. நிச்சயமா இந்த வார்த்தை மூலம் அவங்களோடு கூட திட்டமாய் பேசியிருப்பார் என்று நான் கற்றுக்கொள்ள நம்புகிறேன். ஆகவே இந்த கம்மியான தேவ பிள்ளைகள் ஒரு விஷயம் கண்ண மூடி உங்க நிலைமை எல்லாம் மாற்றுவதற்கு ஒரு ஆயத்தமான ஒரு தேவன் உங்க நடுவில் உலாவிட்டு இருக்கிறாரு. ஆகவே நீங்க ஆண்டோட சொல்லுங்க, நான் இனிமேல நான் நெகட்டிவா யோசிக்க மாட்டேன். நான் தேவனை அறிகிற அறிவை நான் உடைய பிள்ளை, அவரை அறிந்து கொண்ட பிள்ளை, அவரை பிரகடனப்படுத்த அவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளை. ஆகவே எனக்குள்ள பக்தி நமக்கு உண்டாக வேண்டும், நன்றி அறிதல் உண்டாகணும். விக்கிரங்களோட இணைந்த அனுபவம் எனக்கு தேவையில்லை, ஒரு பேதையான அனுபவம் எனக்கு வேணாம். எஸ், ஹalleluya. ஆண்டவரே கேளுங்க. ஓ நன்றி நன்றி. ஆண்டவரே கேளுங்க, பேசுங்க. ஆண்டவரே பேசுங்க. ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவு எனக்கு நீங்க தாங்கப்பா. உம்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்கப்பா. உம்மை அறிகிற அறிவு எனக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவரே எனக்கு நீங்க தாங்க. உம்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்க. இனி என் வாழ்க்கை நான் வேஸ்ட் ஆகக்கூடாது. இனி என்னுடைய வாழ்க்கை வேஸ்ட் ஆகக்கூடாது. உம்மை அறிகிற அறிவு எனக்கு தாங்கப்பா. ஹalleluya. நன்றி நன்றி. உம்மை அறிகிற அறிவு எங்களுக்கு நீங்க தாரும் ஆண்டவரே. ஓ அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை இயேசு அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் காண்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். நான் உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன், இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றேன். இறுதி வரை என்னை நடத்தி செல்வி, என்னை இறுதி வரை என்னை நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை கனப்படுத்துவார் அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா
ஸ்தோத்திரம். நீ பேசின வார்த்தைகளும் இந்த பிள்ளைகளோடு நீ பேசியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் இதயத்துக்குள்ள ஆழமாய் கிரியை செய்யட்டும். வார்த்தை எப்படி இந்த பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவுள்ளவர்களாய், தேவனை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறவர்களாய், கிறிஸ்துவுக்காக அவரை அறிகிற அறிவுக்காக எல்லா மேன்மையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறவர்களாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மழையை போல இருக்கிற எல்லா தேவைகளையும் பணியை போல பிள்ளைகளுக்கு முன்பதாக உருகி போகக்கூடிய அளவுக்கு தேவைகளை சந்திக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பணம் ஒரு பொருட்டாக பிள்ளைகள் நினையாமல் பணத்தையும் ஐஸ்வர்யத்தை உண்டாக்குகிற தேவன் ஒரு பொருட்டு என்று பிள்ளைகள் நம்பி ஜீவித்து உறுதியாய் பற்றி கொள்ள பண்ணுகிறார். எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். ஒரு நன்மை குறைபடாதபடி பிள்ளைகளை நடத்துகிறார்கள். சுகபலன் ஆரோக்கியத்தை தருகிறாக. ஆண்டவரே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துல நாங்கள் இன்னும் அதிகமாக நன்றி அறிதல் உள்ளவர்களாய்களை நீங்க மாற்றுங்க. பக்தியில உறுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. புதிய வருடத்தை நாங்கள் காண்பதற்கு எங்களுக்குள்ளே ஆண்டவர் உண்மையான காரியத்தை ஆண்டவரே பிரதிபலிக்கப்படுவீராக ஒப்பு கொடுக்கிறோம். அது ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. சகல துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல உபகாரங்களையும் தருவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் தயவும் இரக்கமும் அன்பும் சமாதானமும் நம்மோடு கூட நினைக்கும் கர்த்தருடைய வருகை பரியந்த நம்மோடு இருந்து காத்து நடத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து போங்க, செலுத்திக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.